Hi folks, this is Steven Street Circle. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹவு டு ரீட் நியூஸ் பேப்பர். ஸோ நேற்று நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன வீடியோவில் வந்து நியூஸ் பேப்பர் எப்படி கவர் பண்ணணும், நியூஸ் பேப்பர் ரீடிங்கோட பேசிக்ஸ் என்ன, அதோட ரூல்ஸ் என்ன, என்னென்ன நீங்கள் ஒமிட் பண்ணணும், எப்படி அதை வந்து கவர் பண்ணுன்ற ரூல்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஆக்சுவல் நியூஸ் பேப்பரை வச்சு என்ன ஆர்டிக்கல் பார்க்கணும், என்ன பார்க்க வேணாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் டைவ் இன்டு தி வீடியோ. ஸோ இன்னைக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறது வந்து ஹிந்து டெல்லி எடிஷன் நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ எவ்ரி ஒன் சேஸ் ஃப்ரண்ட் பேஜை வந்து மஸ்ட் படித்தே ஆகணும், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் இருக்க நியூஸஸ் வந்து நீங்கள் கவர் பண்ணலன்னா இட்ஸ் வெரி பிக் மிஸ்டேக்லாம் சொல்லுவாங்க, பட் இட்ஸ் நாட் நெசசரி. இதில் நம்ம பார்க்க போகிறது வந்து எந்த நியூஸ் பேப்பரை எந்த ஆர்டிகல்ஸ் வந்து படிக்கணும், எந்த ஆர்டிகல்ஸ் வந்து ஒமிட் பண்ணுன்றதெல்லாம் தெளிவாக இருந்துக்கோங்க. ஓகே, ஸோ பங்களாதேஷ் ட்ரிபியூனல் இண்டிகேட்ஸ் ஃபார்மர் பிஎம் சொல்லியிருக்காங்க இல்லையா, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது நமக்கு. ஸோ இன்கேஸ் ஏதாவது ஒரு நியூஸ் வருது அப்படின்னா we will let you know, and உங்களுக்கே அதை படிக்க இது இம்பார்ட்டன்ட்னு தெரிஞ்சிடும். இட்ஸ் ஆல் நியூஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் டெய்லியும் நடக்கிற நியூஸ் அடுத்த நாளும் நடக்க போகுது, அதுக்கு அடுத்த நாளும் நடக்க போகுது. ஸோ இது எல்லாத்தையுமே கனெக்டட் தான். எல்லா எவ்ரிடே நியூஸை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிட்டா ஒரு ஹோல் ஒரு நியூஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரு இன்ஃபர்மேஷன் பஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி கன்சல்டேட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இதுதான் வந்து உங்களுக்கு உண்டான நியூஸ். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுதான் நமக்கு வந்து வேணும். டெய்லி இருக்கிற எல்லா நியூஸ் பேப்பரில் இருக்க எல்லா ஆர்டிகல்ஸையும் உட்காந்து நீங்கள் எவ்ரிடே படிக்க தேவையில்லை. ஓகே, அதில் இருந்து நோட்ஸும் எடுக்க தேவையில்லை. வெரி இம்பார்ட்டன்ட். டெய்லியும் பக்கமாக உட்காந்து எழுதிட்டே இருக்காதீங்க. இதில் என்ன டேட்டா இருக்குது, இந்த டேட்டா வந்து எந்த இடத்துல வந்து லிங்க் பண்ணிக்கலான்றத மைண்டில் எப்பயுமே வச்சுக்கோங்க. ஹேவ் டு பில்ட் அ மைண்ட் மேப். அந்த மைண்ட் மேப்ல இருந்து உங்களுக்கு தேவையான டேட்டாஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கு தான் இந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எப்பயுமே கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் இட்ஸ் டைனமிக், எவ்ரிடே சேஞ்ச் ஆகிட்டே இருக்க ஒரு விஷயம். ஓகே, ஸோ கீப் தட் இன். ஸோ அடுத்து வந்து நார்த் ஈஸ்ட் இந்தியா பேட்டட் பை ரெயின் லேக்ஸ் அஃபெக்டட். இந்த நியூஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். பட் இந்த ஆர்டிகல்குள்ள ஏதாவது டேட்டா இருக்கா அப்படின்னா சுத்தமாக எதுவுமே இல்லை. ஆனால் இந்த நியூஸ் வந்து நீங்கள் ஏன் பார்க்கணும் அப்படின்னா இப்போ வந்து அசாம் அண்ட் மணிப்பூரில் வந்து ஃப்ளட் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த விஷயம் ஏன் நடக்குது, வெதர் இட்ஸ் எல்னினோ லானினோ இந்தியன் ஓஷன் டைப்போரோட எஃபெக்ட்ஸ் ஏதாவது இங்கே இருக்கா, அதை பற்றி ஏதாவது சொல்கிறாங்களா ஐஎம்டி, ஏன்னா அதெல்லாம் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ வி ஹாவ் தட் பேசிக் நாலேஜ் ஆஃப் ஜியாகிரபி. ஏன் வந்து நடக்குது, ஏன் நடக்குது, இந்த இடத்துல வந்து சடனாக நடக்குது, இது சீசன் இல்லையே, இது மான்சூன் டைம் இல்லையே, இப்படிலாம் நிறைய வந்து நமக்கு தோணும். பட் ஆப்வியஸ்லி சவுத் வெஸ்ட் மான்சூன், பட் இதுக்கு பேக்கப்ல என்னெல்லாம் இருக்குன்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஸோ தட் இந்த ஆர்டிகல் வந்து இம்பார்ட்டன்ட். பட் இந்த ஆர்டிகல்குள்ள வந்து எதுவும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதாவது இன்னைக்கு டேல ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஆர்டிகல் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்ல வரேன். இதுக்கு முன்னாடி நீங்க படிச்சிருந்தீங்கன்னா இது நோ யூஸ், இதுக்குள்ள எந்த டேட்டாவுமே உங்களுக்கு வந்து கிடைக்காது. ஓகே, ஸோ இன்னைக்கு ஆரம்பிக்கிறீங்க, ஃப்ரம் டுடே யூ ஆர் ஸ்டார்டிங் அப்படின்னா இந்த ஆர்டிகல் வந்து ஜஸ்ட் டு நோ நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் ரெயின் வந்து பயங்கரமாக பேஞ்சிட்டு இருக்கு, அசாம் அண்ட் மணிப்பூர் வந்து ஹிட் ஆயிருக்கு, ஃப்ளட் இருக்குன்றது இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ இதுக்கு பின்னாடி போய் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம், முன்னாடி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்து சிட்டி பேஜ் அண்ட் ஸ்டேட் பேஜஸ்ல வந்து எப்பயுமே இந்தியன் கவர்மெண்ட்டை உள்ள எடுத்துக்கிட்டு ஏதாவது நியூஸஸ் வந்தால் மட்டும் நீங்கள் வந்து அதை பார்க்கணும். ஏதாவது கான்ஃபரன்ஸ் ப்ரோக்ராம்ஸ், ஏதாவது ஸ்கீம்ஸ் வந்து லான்ச் பண்ணுறது, ஒரு டேட்டாஸ், ஏதோ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஜட்மெண்ட்ஸ் ஏதாவது வருது, இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் மட்டும், ஏதாவது கமிட்டிஸ் வந்து ஃபார்ம், இதெல்லாம் விஷயங்கள் மட்டும் வந்தால் ஜஸ்ட் நோட் இட் டவுன். ஓகே, ஸோ இன்னைக்கு சிட்டி பேஜஸ்லையும் எதுவும் இல்லை, ஸ்டேட் பேஜஸ்லையும் எதுவும் இல்லை, இந்த பேஜ்லையும் எதுவும் இல்லை. பட் இந்த பேஜில் வந்து இந்த ஆர்டிகல் வந்து ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் 17 உமன் கேடட்ஸ் வந்து வராங்க. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஜஸ்ட் கில்லட் இதுக்குள்ள வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நிறையா டிபார்ட்மெண்ட்ஸை பற்றியோ ஒரு கண்ட்ரியோட டேட்டா சிஎஸ் இதெல்லாம் நிறையா வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இட்ஸ் ஃபார்ம் ஆஃப் ஸ்டோரி மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ரீட் இட். ஓகே, இந்த பேஜ்லேயும் அது வந்து தேவை கிடையாது. எடிட்டோரியல்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பேஜ். ஏன் அப்படின்னா நீங்கள் படிக்கிற எவ்ரிடே நியூஸ் ஆர்டிகல்ஸ்ல இருந்து நீங்கள் கன்சோலேட் பண்ணி ஒரு கடைசியாக எண்ட் ஆஃப் த நியூஸ் வந்து நீங்கள் ஒரு டேட்டா வந்து வச்சுருப்பீங்க இல்லையா, ஒரு பேப்பரில் வந்து எடுத்து வச்சுருப்பீங்களா, அதே தான் வந்து இந்த எடிட்டோரியல் வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளிஃபைடாக ஈஸியாக உங்களுக்கு வேறு யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு எழுதி தந்துருக்காங்க, அதை நீங்கள் படித்தா மட்டும் போதும், அவ்வளோதான். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ எடிட்டோரியல் அப்படின்னாலே இந்த 2 பக்கத்தில் இருக்கிறது தான் வந்து ஆக்சுவல் ஹிந்துல இருந்து எடிட்டர்ஸ் வந்து எடிட் பண்ணி தரது. ஓகே, பட் இந்த ரெண்டும் வந்து ஏதோ ஒரு டெலிகேட்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஆத்தர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், ஸ்காலர்ஸ், யாரோ ஒருத்தர் வந்து நமக்கு வந்து இந்த 2 ஆர்டிகலையும் வந்து கொடுப்பாங்க.
ஓகே. ஸோ இன்னைக்கு எடிட்டோரியல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, த யூனிவர்சிட்டி அண்டர் அட்டாக், யூனிவர்சிட்டிஸ் அண்டர்மைன்ட் அப்படின்றது. ஸோ இந்த ஆர்டிக்கல்ல நம்ம என்ன பார்க்குறோம்னா, ட்ரம்ப் கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் வந்து நிறைய டாரிஃப்ஸ்லாம் போட்டு நிறையா வந்து சேஞ்சஸ் நடந்துட்டே இருக்கு இல்லையா? அந்த சேஞ்சஸ்க்கு நடுவுல ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோட ஃபண்டிங்ஸ் வந்து குறைச்சிருக்காங்க. அண்ட் டாக்ஸ் எக்ஸம்ப்ட் ஸ்டேட்டஸை வந்து ஸ்டாப் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாம் நடக்கிறப்போ என்ன ஆகும்? இன்டைரக்ட்லி, டேரக்டாவும் இன்டைரக்டாவும் நாலேஜ் எஜுகேஷன் சைடில் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ சயின்ஸ், ரிசர்ச், க்ரோத் அதில் வந்து எல்லாமே கம்மியாக ஆரம்பிக்கும். பிகாஸ் வி ஆர் ஹெட்டிங் இன் டு ஏஐ. இந்த ஹோல் வேர்ல்டு வந்து ஏஐக்குள்ள வந்து டேர்ன் ஆகிட்டு இருக்கப்போ இப்போ இப்படி ஒரு விஷயம் நடக்கிறப்போ நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட்லையும் பார்த்தா யூஜிசிஎல் இருந்து இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடக்குதுன்றது இந்த ஆர்டிக்கல் வந்து சுட்டி காட்டியிருக்காங்க. ஸோ இது வாட் வாட் ஆர் த ட்ராபேக்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ லாங் டேர்மா நம்மளோட ரிசர்ச் சைடில் வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆகும். இட்ஸ் லீட்ஸ் டு இந்தியாஸ் க்ரோத், குளோபல் க்ரோத் எல்லாமே இதுக்குள்ள தான் வந்து அடங்கியிருக்கு. ஓகே, அதுக்கு ஒன்று ஆர்டிக்கல் தான் இது. அண்ட் ரெகுலேட்டிங் இந்தியாஸ் விர்ச்சுவல் டிஜிட்டல் அசட்ஸ் ரெவல்யூஷன் அப்படின்றது வந்து கிரிப்டோவை பற்றி பேசுகிறாங்க. ஆப்வியஸ்லி இந்தியா வந்து கிரிப்டோவுக்கு வந்து அகேன்ஸ்ட் அண்ட் இதுக்கு ஒன்னான நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து பண்ணணும். இது சம்மந்தப்பட்ட நியூஸஸ் வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் ஸ்கிம் இட். அதில் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸை நமக்கு என்னவா கிடைக்கும், என்னெல்லாம் வந்து புது இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது இருக்கு. ஆர்பிஐ வந்து இப்போ புதுசாக ஒரு ரூல்ஸ் ரெகுலேட்டிங் பாடி வந்து கிரியேட் பண்ணணும் இதுக்கு உண்டானது. ஏன்னா நிறைய வந்து இது ஃபுல்லாகவே டிஜிட்டலாக இப்போ தான் இந்தியா வந்து மாறிட்டு இருக்கு. பட் வி ஆர் டிஜிட்டலி செக்யூர்டான்னு கேட்டால் அந்த அளவுக்கு வந்து இல்லை. பட் வி ஆர் ஒர்க்கிங் ஆன் தட். ஸோ அப்படி பார்க்குறப்போ வந்து இதில் விர்ச்சுவல் அசட் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்து அதுக்குள்ள வந்து நிறைய பாலிசிஸ், ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்து அதுல இருந்து நம்ம வந்து இதை வந்து கிரிப்டோஸை வந்து பார்க்கணும் அப்படின்றது தான் வந்து விஷயம். ஸோ அடுத்து வந்து க்ரோயிங் பெயின்ஸ். ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து டைரக்ட்லி ரிலேட்டட் டு இந்தியாஸ் 4th largest எக்கனாமியாக வந்திருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு ரிலேட்டான விஷயம். ஸோ this editorial, this article speaks about the GDP, India's growth, இது மாதிரி விஷயங்களை வந்து பேசுது. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து எக்கனாமிக்கலி கொஞ்சம் ட்ராப் ஆயிருக்கீங்க, ஹார்டான சப்ஜெக்டாக இருக்குது அப்படின்னு இது மாதிரி ஆர்டிகல்ஸ்லாம் நீங்கள் படிக்கிறப்போ பயங்கர ஐடியா வந்து கிடைக்கும், ஐ ஓப்பனராக இருக்கும். ஸோ இதில் வந்து பேசியிருக்கிறது ரெண்டே விஷயம்தான். ஒன்று வந்து நம்மளோட ஜிடிபி வந்து 8% வரைக்கும் க்ரோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் இந்தியா வந்து இம்போர்ட்ல வந்து அதிகமாக இருக்கனால நம்மளோட வேல்யூ, மணி வேல்யூ வந்து குறையுது. அதையும் வந்து இந்த இதில் வந்து நோட் பண்ணணும். இன்க்ரீஸ்டு டேக்ஸ் கலெக்ஷனால தான் இப்போ வந்து நமக்கு இந்த டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. 7.4% வரைக்கும் நம்ம வந்து க்ரோத் இருக்கும் கண்டினியூஸாக இந்த எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தா அப்படின்னு. அதே அட் த சேம் டைம் நம்மளோட இந்தியாவோட க்ரோத் வந்து எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். அதாவது ஒரு வேயிங் ஸ்கேல்ல வந்து குட் அண்ட் பேட்னு இருக்கு இல்லையா? இப்போ இந்த குட் சைடில் வந்து க்ரோ ஆகுது, பேட் சைடில் க்ரோ ஆகுது. இப்போ இம்போர்ட்ஸ் வந்து நமக்கு அதிகமாக பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா நம்மளோட வேல்யூ, மணியோட வேல்யூ வந்து டிப் ஆகிட்டே இருக்கும். அதான் வந்து இந்த இடத்துல ரொம்ப நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, இந்த ஆர்டிக்கல் அதை பற்றி தான் ரொம்ப கிளியராக பேசியிருக்காங்கன்னா கிடையாது. பட் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தட் நம்ம இதெல்லாம் நோட் பண்ணி ஆகணும். ஓகே, ஏன்னா பிகாஸ் இட் காஸ்ட் அவர் இன்ஃப்ளேஷன் ரேட். ஸோ ஆப்வியஸ்லி நம்மளோட க்ரோத்தை வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாகிறப்போ அதை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு நிறையா வந்து சான்சஸ் இருக்குது. எல்லாம் அஃபெக்ட். ஓகே, ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து ராங் கால். அசாம் கவர்மெண்ட் வந்து நிறைய ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டு வரணும். பங்களாதேஷ் பார்டர்ஸ் இந்த ப்ராப்ளம்ஸை பற்றி ஒரு சின்ன ஆர்டிக்கல் இது. லைசன்சிங் ஃபார் கன்ஸ், அம்யூனிஷன் இதை பற்றிலாம் வந்து இந்த ஆர்டிக்கலில் வந்து பேசியிருப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து வந்து ஒப்பீனியன் பேஜ். நான் நேற்று சொன்னேன் இல்லையா, ஒப்பீனியன் பேஜில் சில விஷயம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அது மாதிரி சில நாளில் சில ஒப்பீனியன் பேஜஸில் வர ஆர்டிகல்ஸ் வந்து முக்கியம். அதெல்லாம் நீங்கள் படிக்க உங்களுக்கே வந்து ஐடியாஸ் கிடைச்சிரும். அண்ட் எவ்ரிடே வி வில் டெல் யூ வாட் டு ரீட், வாட் நாட் டு ரீட். அண்ட் இந்தியாஸ் ரைஸ் டு 4th largest எக்கனாமி அப்படின்னு இல்லையா, இது மஸ்ட். இதான் டேட்டா பாயிண்ட்ஸ். இதில் இருக்க நிறைய டேட்டாஸ் இருக்கும். பட் ஒரே ஒரு அட்வைஸ் தான், ஜஸ்ட் ரீட் யுவர் நியூஸ் பேப்பர், டேக் பிளைன் ஒயிட் ஷீட், ரைட் இட் டவுன். என்னெல்லாம் உங்களுக்கு தோணுது எல்லாத்தையும் அந்த பேப்பரில் வந்து எழுதிடுங்க. தட்ஸ் யுவர் டு கோ டேட்டா ஃபார் யுவர் டுடேஸ் நியூஸ் பேப்பர். ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் என்ன இருந்தால் எடுத்திருக்குன்றது அந்த ஒயிட் ஷீட்டில் இருக்குது. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது எல்லா நியூஸுமே எல்லாருனாலையும் வச்சுக்க முடியாது. படித்து எல்லா டேட்டாஸும் கலெக்ட் பண்ணி எவ்ரிடே ஞாபகம் வச்சுக்கவே முடியாது. ஸோ ஜஸ்ட் ரீட் இட்,
கம்பைலேஷன்ல நமக்கு இருக்க டேட்டாஸ், கூகுள்ல இருக்க எல்லாத்துல இருந்தும் நம்ம கலெக்டிவா எடுத்துக்கலாம். பட் இன்னைக்கு இந்த நியூஸ பத்தி பார்த்திருக்கோம். இன்னைக்கு இது மாரி ஒரு விஷயத்த பத்தி பார்த்திருக்கோம்ன்றது எங்கேயுமே தெரியாது. எஜுகேஷன் வைஸ் நமக்கு நெறைய கமிட்டீஸ் இருந்துக்கலாம். ஃப்ரம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனில இருந்து நெறைய கமிட்டீஸ் இருந்திருக்கு. நெறையா வந்து விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இது எல்லாத்தையும் நீங்க கலெக்டிவா எழுதுறப்போ, இன்னைக்கு கரண்ட் சிச்சுவேஷன்ல இதுதான் வந்து நீங்க எழுத முடியும். ஓகே. இது மாரி ஃபண்டிங்ஸோ, யுஜிசி என்ன பண்ணுதோ, அது எப்படி இந்தியாவ வந்து அஃபெக்ட் பண்ணும். இது மாரி விஷயங்கள்லாம் எழுதுறதுக்கு இந்த ஆர்டிகல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் இன்னைக்கு நியூஸ் பேப்பர் படிக்கிறது ஒரு டேக் யூ ஒன் ப்ளைன் ஒயிட் ஷீட். அந்த ஷீட்ல வந்து நீங்க எழுதிருங்க. ஓகே. என்னெல்லாம் படிச்சிருக்கேன், இந்தந்த நியூஸ்லாம் படிச்ச மாரி எனக்கு ஞாபகம் இருக்கு. இந்தந்த டேட்டாஸ்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குன்றது எழுதிட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் டே இதே நியூஸ் கண்டினியூ ஆச்சுன்னா, உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. நான் அன்னைக்கு ஒரு நாள் இந்த நியூஸ் படிச்சேன். வாட் இஸ் தட்? அன்னைக்கு டேட் என்ன? ஓகே. அத போய் நம்ம பார்ப்போம். அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே. வெரி சிம்பிள் வே. நீங்க உட்கார்ந்து பக்கம் பக்கமா உட்கார்ந்து கலர் பென்சில்லாம் யூஸ் பண்ணி எதையும் எழுத வேணாம். ஜஸ்ட் ஒரு ரஃப் ஒரு லாங் சைஸ் அல்லது ஷார்ட் சைஸ் ஒரு டைரியோ, ஒரு புக்க போட்டு அதுல டெய்லியும் டேட்ட போட்டு எழுதிட்டே இருங்க. ஓகே. ஸோ டெக்ஸ்ட் அண்ட் கான்டெக்ஸ்ட் வந்து நியூஸ் பேப்பர்ல வந்து சப்ளிமெண்ட் பார்ட். ஸோ இதில் இருக்க நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். எகெயின் சேயிங் யாரோ ஒருத்தர் நமக்காக கலெக்டிவா ஒரு பெரிய ஒரு விஷயத்த கன்சல்டேட் பண்ணி ஒரு சின்ன பேஜ்ல வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இது இட் வில் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யுவர் எஸ்ஏ அண்ட் இட் வில் டைரக்ட்லி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யுவர் ஆன்சர் ரைட்டிங் அண்ட் இட் வில் ரிஃப்ளெக்ட் ஆன் யுவர் இன்டர்வியூ. ஓகே. அது நீங்க பயங்கரமா வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து இந்த ஆர்டிகல் வந்து கண்டிப்பாக படிங்க. ஆனால் இந்த ஆர்டிகல் பெருசாக தேவை கிடையாது. ஜஸ்ட் ஸ்கிம் இட், அவ்வளோதான். எல்லாத்தையுமே ஸ்கிம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் ரீடிங் அப்படிங்கிறது ஜஸ்ட் ரீட் இட். அதுக்கப்புறம் நீங்கள் அதில் இருந்து டேட்டாஸ் வந்து எடுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த நியூஸ் அப்படின்ற பேஜ் தான் வந்து நேஷனல் நியூஸஸ் வந்து அதிகமாக வர்றது. ஸோ எவ்ரி ஆஸ்பிரண்ட் ஷுட் கீப் திஸ் இன் மைண்ட். மோடி கவர்மெண்ட், காங்கிரஸ் அப்படிங்கிறதுலாம் நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. வி ஆர் அ பியூரோக்ராட்ஸ், வி ஆர் கவர்மெண்ட் சர்வன்ட், டிப்ளமேட். ஸோ இந்தியா அப்படின்றது தான் நமக்கு வந்து முக்கியம். ஓகே. ஸோ எங்கெல்லாம் வந்து இந்த இந்தியன் கவர்மெண்ட் வருதோ, மினிஸ்ட்ரிஸை பற்றி வருதோ, இதெல்லாம் தான் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பேஜில் எதுவுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது. அண்டர்ஸ் இந்தியா வாண்ட்ஸ் டு ஃபாரின் லா ஃபார்ம்ஸ் பட் கன்சர்ன் சிம்மர். இந்த நியூஸ் வந்து இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் ரீட் இட். ஓகே. இந்த பேஜில் எதுவுமே வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. எவ்ரிடே வந்து இந்த செகண்ட் நியூஸ் காலம் வந்து பியூர்லி பொலிட்டிக்கலாக தான் வரும். இது நமக்கு எப்பயுமே வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகே. அண்ட் இதில் அன்லெஸ் ஏதாவது ஒரு சில சின்ன ஆர்டிகல்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் இருக்கலாம். அதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஜிஎஸ்டி கலெக்ஷன் ரிமைன்ஸ் அபவுட் 2 trillion in May. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்ரி மந்த் வந்து ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்து பார்ப்போம். பட் நியூஸ்ல வர அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அதோட க்ரோத் வந்து டைரக்ட்லி இண்டிகேட்ஸ் டு நம்மளோட ஃபோர்த் லார்ஜஸ்ட் எக்கனாமி அந்த இதுக்கு வந்து கனெக்ட் பண்ற ஒரு விஷயம். ஸோ அதை வந்து நம்ம பார்க்கணும். அடுத்து வந்து இந்தியா யூரோப்பியன் யூனியன் செட் டு கண்டக்ட் ஜாயின்ட் நேவல் எக்ஸசைஸ். கண்டிப்பா நேற்று நான் சொன்ன மாதிரி ஜாயின்ட் நேவல் எக்ஸசைஸ்லாம் எப்பயாவது தான் நடக்கும். ஸோ நோட் இட் டவுன். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இதை பத்தின ஒரு சம்மரி வந்து கண்டிப்பா நமக்கு வந்து கொடுப்போம். அந்த சம்மரி வச்சு நீங்க வந்து டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணுங்க. பட் இது நடக்குதுன்றது நீங்க தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஓகேவா? அதுக்காக நியூஸ் பேப்பர் ரீடிங். ஸோ நோ நீட் டு ஃபியர் COVID-19 தேங்க்ஸ் டு அக்யூர்ட் இம்யூனிட்டி த்ரூ வேக்சின்ஸ். சௌமியா சுவாமிநாதன். ஹூ இஸ் சௌமியா சுவாமிநாதன்றது பார்க்கணும். இது மாதிரி டெலிகேட்ஸ் ஒரு மினிஸ்ட்ரியில யாரோ ஒருத்தர் பண்றாங்க, ஒரு கமிட்டி யார் ஹெட் பண்றாங்க, இது மாதிரி விஷயங்கள்லாம் கான்ஃபரன்ஸ் யார் ஹெட் பண்றா, எந்த கண்ட்ரி நடக்குது, எந்த ஸ்டேட் நடக்குது, இது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதெல்லாம் வந்து இதை வச்சுதான் நம்ம வந்து அடுத்து இன்ஃபர்மேஷன் வந்து பில்ட் பண்ணிக்க முடியும் நம்ம. ஓகே. ஸோ திருப்பியும் வந்து எகைன் கேசஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இட்ஸ் கோயிங் அப். ஸோ இந்த ஹைட்ல வந்து கேசஸோட ஹைட்ல வந்து நம்ம வந்து பயப்பட தேவைன்றது வந்து எதுன்னு சொல்லிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் ஹெர்ட் இம்யூனிட்டி. ஓகே. இந்த நியூஸ் வந்து தேவை கிடையாது. அண்ட் அடுத்து வந்து டுடே இஸ் மண்டே. ஸோ மணி வைஸ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் கிடையாது. அன்லெஸ் இட்ஸ் ஸ்பீக்ஸ் அபவுட் அவர் டைரக்ட் எக்கனாமி ஆர் டேக்ஸ், இன்ஃப்ளேஷன் இது மாதிரி பேசுறது தவிர வேற எதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகே. ஸோ டோன்ட் வரி. அடுத்து வந்து வேர்ல்ட் பேஜ். வேர்ல்டில் வந்து எல்லா கண்ட்ரிஸ்லையுமே வந்து ஏதாவது ஒரு வார் போயிட்டு இருக்கு இப்போ. அதனால இந்த வேர்ல்ட் பேஜ் ஃபுல்லி டாமினேட்டட் பை வார் சுச்சுவேஷன் பற்றி தான் வந்து பேச போகுது. அட்லீஸ் இன்னைக்கு ஏதாவது புதுசாக நடக்குது அப்படின்னா அதை ரீட் பண்ணிக்கோங்க. உக்ரைன் வந்து ட்ரோன்ஸ் அண்ட் ஏர்கிராஃப்ட்ஸ் எல்லாம் வந்து கிராஷ் பண்ணியிருக்காங்க ரஷ்யாவோட ஏர்பேஸில். ஸோ அது வந்து சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. நோட்ஸ் எடுக்க தேவை கிடையாது. ஓகே. இதில் நம்ம தேவை அப்படின்றத பார்க்குறப்போ ஈரான் ஓஸ் ரிட்டாலியேஷன் இஃப் யூரோப்பியன் எக்ஸ்பிளாய்ட்ஸ் யுஎன் நியூக்ளியர் ரிப்போர்ட். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஓகேவா? இது மாதிரி இன்டர்நேஷனல் நியூஸஸ் வந்து ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி பேசுறாங்க. இதுல யுஎன் சம்மந்தப்பட்டிருக்கு, இல்ல இந்தியா சம்மந்தப்பட்டிருக்கு, இல்ல குளோபலி அது ஒரு பெரிய சேஞ்ச கொண்டு வர போகுது. ஒரு டாமினேஷன்ஸ கொண்டு வர போகுதுன்னா, அத வந்து நம்ம நோட் டவுன் பண்ணணும். எவ்ரிடே வார் நடக்க தான் போகுது, அடிச்சுக்க தான் போறாங்க. அது எல்லாத்தையும் நம்ம டெய்லியும் பார்க்க தேவை. ஓகே. ஸோ அவ்வளோதான். ஸ்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம கவர் பண்ணணும்னா தேவை கிடையாது. ஆனா ஆப்வியஸ்லி இந்த சப்ளிமெண்ட் பேஜஸ்ல நிறைய வந்து ஆர்டிகல்ஸ் வந்து டெய்லி வந்துட்டே தான் இருக்குது. எல்லாத்தையும் வந்து படிக்கணும்னா தேவையில்ல. அன்லெஸ் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு அண்ட் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் ரீடிங் திஸ். சும்மா உட்காந்து படிச்சு அதில் நான் வந்து ரிசர்ச் பண்ணி, அதாவது யூ ஷுட் லேர்ன் ஹவு டு அன்லேர்ன். ஓகேவா? அண்ட் வாட் டு அன்லேர்ன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வந்து கற்றுக்கோங்க. நியூஸ் பேப்பரில் எல்லாரும் சொல்கிற மாதிரி டாப் டு பாட்டம் நான் படிச்சிருவேன் அப்படின்னா, டாப் டு பாட்டம் என்ன வேணுன்றது தான் அவங்க படிப்பாங்க. தேவையில்லாத எதுவும் படிக்க மாட்டாங்க. நீங்க ரிசர்ச் பண்ணாதீங்க. யூ ஆர் நாட் அ ரிசர்ச் ஸ்காலர் ஹியர். யூ ஆர் ஜஸ்ட் a bureaucrat. You need to know what's happening on இந்தியா அரௌண்ட் குளோபல் டுடே அப்படிங்கிறது தான் இந்த நியூஸ் பேப்பர் வந்து உங்களுக்கு கொடுக்க போகுது. அதை பேஸ் பண்ணி மட்டும் படிங்க. ஓகே. ஸோ தேங்க்யூ. உங்களுக்கு என்ன டவுட்ஸ், என்ன கிளாரிஃபிகேஷன் வேணும், என்ன இருந்தாலும் டோன்ட் ஹெசிடேட் டு கான்டாக்ட் அஸ் த்ரூ இன்ஸ்டாகிராம், இல்லை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் எங்களோட பேஜஸ்ல வந்து போடுற விஷயம் உங்களுக்கு ஏதாவது வேணும், இல்லை இது மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும், எனி சஜஷன்ஸ் வி ஆர் ரெடி டு ஹியர். ஸோ தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.